வெட்டு படம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு இருக்க டைம்ல இவர் தான் வந்து கேஸ்டிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாரு அந்த மாதிரி படத்துக்கு. பிஆர்ஓ வேற என்ன, இதான் பிஆர்ஓ. சைக்கிளாவுக்கு பிஆர்ஓ இல்லையா? குழுக்கு நடிகை குமால நடிகை ஜெயமாலிக்கு பிஆர்ஓ இல்லையா? டிவி ஆரம்பிச்ச புதுசு என்ன நடந்தது? மிட் நைட் மசாலா, 2 பீஸ்ல டான்ஸ். குஞ்சு மோன குட் நைட் பிலிம்ஸ் என்ன பிட்டு பிலிம் தானே. குஞ்சு மோனை வந்து அங்கீகரிச்சது சினிமா உலகம், ஏன் பைல்வான் அங்கீகரிக்க மாட்டேங்குது? சுசித்ரா பேசியது என்ன தப்பு? சுக்கி லீக்ஸ்ல வந்த அத்தனை பிட்டு படமும் உண்மை. அந்த அம்மா இன்னைக்கு அரசியல் பெரிய லீடர். வேற சொன்னா நாளைக்கே நோட்டீஸ் வரும். உச்ச நடிகை இளைஞன் மக வயசு ஒன்றாக இருக்கும்போது ரூம்பாய் உள்ள போயிட்டான். கஸ்தூரி என்னங்க பாவாடை, இன்னும் மேல மடிச்சு தேய்ங்க. முழங்கால் வரைக்கும் இருக்கிற பாவாடைய 3 தடவை மடிச்சா என்ன ஆகும்? நீங்களே முடிவு பண்ணிக்க தம்பி. சார் இப்போ பைல்வான் வந்து சுசித்ரா மேல வைக்கிற குற்றச்சாட்டெல்லாம் வந்து கார்த்திக் குமாரும் தனுஷ் அவர்கள் தான் வந்து பேச வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க, சுசித்ரா எப்படி ஒரு பத்திரிகையாளரோ பைல்வான் ஒரு பத்திரிகையாளர். பைல்வானுக்கு சினிமாவில் 3 மணி நேரம் ரசிகம் பார்க்குறான், 30 மணி நேரம் ஏதாவது அவனுடைய அந்தப்புறம் இருக்கான்னு தேடலாம். நடிகையுடைய அந்தப்புறத்தில் ஏதாவது செய்தி வருமா? சினிமா பார்த்து வந்துட்டாமல் எதில் தேடலாம்? கூகுள் பிக்சர்கிட்ட போய் கேட்குறான், ஐயோ ஏதாவது இருக்கா சொல்லியா, திரிஷா பற்றி ஏதாவது செய்தி சொல்லு, கீர்த்தி சுரேஷை பற்றி சொல்லு, நஸ்ரீனை பற்றி சொல்லு, ஐஸ்வர்யா ராஜேஷை பற்றி ஏதாவது இருக்காயா மேட்ரு? சொப்பன சுந்தரிக்காரன் நம்ம வச்சுருக்கோம், சொப்பன சுந்தரி யாரையா வச்சுருக்கான்? இப்படி விசாரிக்கிறான் யார்? ரசிகன். அப்போ அதுக்கு பைல்வான் தீனி போடுறார். அதை அப்படி தொழில். திரை நடிகைகளுடைய அந்தப்புறம், திரை நடிகைகளுடைய இந்த புறம், அவர்களுடைய வாழ்க்கை, இன்றைய நிலை, விவாகரத்து, கணவனோடு இருக்காங்க, இந்த கதையை அவர் சொல்கிறார். இதில் என்ன தப்பு? பத்திரிகையில் சினிமா பக்கம் வருதா? பிரபலமான பத்திரிகையில் கூட சினிமா 2 பக்கம் வர்றாங்களா சார்? தின மலரில் என்ன மலர் வருது? திரை மலர் வருதா? தினகரனில் சினிமா செய்தி வருதா? டிவி ஆரம்பிச்ச புதுசு என்ன நடந்தது? மிட் நைட் மசாலா, 2 பீஸ்ல டான்ஸு. 12 மணிக்கு மேலே பூராமே 2 பீஸ் படம் தான் நடக்கும். அந்த புறத்தை டிவி விலாசனா சரியா? மிட் நைட் மசாலா. ஏயா பகல்லையே மசாலா கிடைக்காதா? மிட் நைட்டில் மசாலா கிடைக்குமா? இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்த விஷயம். இப்போ பைல்வான் இப்போ என்ன பண்ணுறாரு? யூடியூப் அந்த என்னை வாழ வைக்கும் யூடியூப் ரசிகர்களை ஆரம்பிக்கிறார். அப்பா ஏதாவது மீட்டர் போடுங்கப்பா, நானும் உயிர் வாழணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாங்க சார். ஏதோ அந்த டைம்ல வந்து மலையாளத்துல இருந்து இங்கே வந்து பி கிரேட் மூவிலாம் எடுப்பாங்களா சார், இந்த வெட்டு படம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு இருக்க டைம்ல இவர் தான் வந்து கேஸ்டிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவார் அந்த மாதிரி படத்துக்கு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருந்தாங்க பைல்வான் மேலே. அதாவது தமிழ் திரைப்பட உலகத்தில் பெரிய ஜாம்பவான் குஞ்சு மோன், ஜெயலலிதா ரொம்ப நெருக்கமாக இருப்பார். என்ன படம்? குஞ்சு மோன். குஞ்சு மோனே குட் நைட் ஃபிலிம்ஸ் என்ன பிட்டு ஃபிலிம் தானே. கேரளாவில் பிட்டு ஃபிலிம் எடுத்துட்டு தான் இங்கே முழுநீள படம் எடுக்க வந்தார். நீங்கள் நாகார்ஜுன ஒரு பாட்டு பாடுவார், நீ சைவமா அசைவமானு சொல்லி எனக்கு பாட்டு மறந்து போச்சு. சோனியா சோனியா ரச்சகன் படத்தில் சொக்க அவர் படம் தான், அது குஞ்சுமோன் படம் தான். சொக்க வைக்க சோனியா, சைவமா அசைவமானு சொல்லு அப்படின்னு கேட்பார். அப்போ இதெல்லாம் வந்து குஞ்சுமோனை வந்து அங்கீகரிச்சது சினிமா உலகம், ஏன் பைல்வான் அங்கீகரிக்க மாட்டேங்குது? குஞ்சுமோனை ப்ளூ ஃபிலிம் எடுத்து பணம் சம்பாதிச்சா மெட்ராஸுக்கு வராது. குட் நைட் ஃபிலிம்ஸ், அவர் பேரை குட் நைட் ஃபிலிம்ஸ் குஞ்சுமோன் தான். குஞ்சுமோனை 100 கோடி படம் எடுத்தா அவர் பெரிய தயாரிப்பாளர். சாதாரண ஒரு 5000 ரூபாய்க்கு பேசுகிற பைல்வான் உங்களுக்கு நடிகருடைய அந்த புறத்தை போய் அலசலார் அர்த்தமா? இல்ல அப்ப அது உண்மையா சார்? அந்த கேஸ்டிங் பண்ணாரு இந்த மாதிரி அந்த மாதிரி ஏங்க, சினிமாக்காரனுக்கு ஒரு படம் எடுக்கிறான், ஒரு 5 நடிகரை புக் பண்ணி கூட. பிஆர்ஓ வேற என்ன, இதான் பிஆர்ஓ. நடிகர்கள், துணை நடிகர்கள், இணை நடிகர்கள் விட்டு எல்லாத்துக்கும் கொண்டு. சைக்கிளாவுக்கு பிஆர்ஓ இல்லையா? சிலுக்கு பிஆர்ஓ இல்லையா? ஜெயமாலினிக்கு குழுக்கு நடிகை குமால நடிகை ஜெயமாலினிக்கு பிஆர்ஓ இல்லையா? அவங்கள படத்தில் ஒரு குழுக்கள் டான்ஸ் இருக்கும். என்ன டான்ஸு? சிங்கிள் பாட்டுக்கு. ஏன் கஸ்தூரி ஆடலை? குட்டப்பாவாட கஸ்தூரி. ஒரு விக்ரமன் வந்து ஒரு படம் எடுத்திருக்காரு கோவாவில். அந்த படத்து பேர் சொல்கிறேன், அந்த சீனை நான் பார்த்தேன். கோவாவில் அந்த படம் ஷூட்டிங். கஸ்தூரிக்கு ஒரே ஒரு குட்டப்பாவாட டான்ஸ். விக்ரமன் டைரக்டர். அப்போ முழங்கால் வரைக்கும் இருக்கிற மாதிரி குட்டப்பாவாடைய காஸ்டியூமை தைச்சு கொடுத்துருக்காரு.
கஸ்தூரி என்னங்க பாவாடை, இன்னும் மேலே மடித்து தைங்க. மேலே அம்மா பயமாக இருக்குமா, மடித்து தையா. முழங்கால் வரைக்கும் இருக்கிற பாவாடைய 3 தடவை மடித்தா என்ன ஆகும்? நீங்களே முடிவு பண்ணிக்க தம்பி. அதை மடித்து தைச்சு அந்த பாட்டு நான் அந்த படத்தையும் பார்த்தேன். விக்ரம தலையை வச்சுக்கிட்டாரான், என் தொழிலே இந்த அம்மா மாற்றிருச்சேன்னு. இந்த அம்மா தான் சமூக நீதி காத்த வீராங்கனை. இப்போ அந்த அம்மா சமூக நீதி பற்றி பேசுது. கோட்டாவில் வந்தால் கூட கொலகார போயிலுங்க. அப்போ சுசித்ரா பேசியது என்ன தப்பு? சுசித்ரா போட்ட சுக்கி லீக்ஸில் வந்த அத்தனை பிட்டு படமும் உண்மை. அதில் 2 பீஸ் நசிரியா, டிசிரியா, திரிஷா, கீர்த்தி சுரேஷ், அந்த அம்மா சொல்றது கூட உண்மைதான். உண்மையை தவிர வேற இல்லை. நீதிமன்றத்தில் சொல்ல ஏப்பா பொய்யெல்லாம் சாட்சி சொல்லாத கூண்டில் ஏறி உண்மை சொல்ல, பைபிள் சத்தியம் பண்ணு. கிறிஸ்டினா இருந்தா பைபிள், முஸ்லீமா இருந்தா குர்ஆன், இந்துவா இருந்தா பைபிள். ஏப்பா கோர்ட்டில் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் பொய் சொல்றவங்க இருக்கான்? இருக்கானா இல்லையா? பொய் சாட்சி இருக்கா இல்லையா? அதே போலதான் சுசித்ரா சொல்வது பூரா உண்மை சாட்சி. இரவு விருந்துனா என்னங்க? குடி கூத்து கும்மாளம் கொண்டாட்டம் தான். நான் இப்போ அரசியல் கட்சியில் இருக்கிற ஒரு பெரிய நடிகை, நம்ம திமுகவில் இருந்தது, இப்போ வேற ஒரு தேசிய கட்சியில் இருக்கு. யாரு சார்? ஒரு நடிகை, ஒரு அரசியலில் ஒரு ஃபெமிலியரான நடிகை. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்பு ஒரு ப்ரெஸ் மீட்டு கிரவுண்ட் பிளாசான்னு இருக்கு, அப்போ அடையார் பார்க். அது அந்த அடையார் பார்க்கில் 10 மணிக்கு அந்த அம்மா குடிச்சிட்டு நிலை தடுமாறி அப்பாஸ் கைத்தாங்களோட கூட்டிகிட்டு போய் காரில் ஏற்றிட்டு போனார். நடிகர் அப்பாஸ். ஆமாம், நடிகர் அப்பாஸ். அந்த நடிகை, அந்த அம்மா இன்றைக்கி அரசியலில் பெரிய லீடர். வேற சொன்னால் நாளைக்கே நோட்டீஸ் வரும் பரபரப்பாக. அதனால் நான் கண்ணால் பார்த்தேன். நான் மட்டும் இல்லை, நிறைய பத்திரிகையாளர்கள் பார்த்த காட்சி அது. 5 நட்சத்திர ஹோட்டல்களில் இது ரொம்ப சாதாரணம். இது அதே போல் ஒரு அப்பா அம்மா 2 பேருமே நடிகர்கள், மகன் நடிகர். இந்த மகனையும் நான் சொல்கிற அந்த நடிகையும் லீமெரிடியனில் ஒன்றாக இருக்கும்போது ரூம்பாய் உள்ளே போயிட்டான். என்ன சார் சொல்கிறீங்க? தமிழில் தானே சொல்கிறேன். இல்லை சார், ரூம்பாய் உள்ளே போயிட்டாங்க. ஷூட் ரூமு. அவன் ஆர்வ கோளாறுல அந்த நடிகை அப்போ வந்து பெரிய உச்ச நடிகை, இளைஞன், மகன் வயசு. அந்த நடிகை ரூமில் போனால் அந்த அம்மா ஒரு அரைகுறையாக ஆடையில் இருக்குது. உடனே இந்த இளைஞன் என்ன பண்ணிட்டான், ஓங்கி ஒரு அரை. யாருக்க? ரூம்பாய. அவன் எல்லா ரூம்பாயும் அவன் ஒன்று சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டான். எல்லா ரூம்பாயும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டான். அப்போ அங்கே இருக்கிற நடிகர் ஒருவர், நடிகை, கடைசி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்படியெல்லாம் பிரச்சனை ஆச்சுன்னா ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தருக்கு உடனே ஏட்டையா தகவல் கொடுத்துருவோம். உடனே பத்திரிகையாளர் உள்ள கேமராவோட போயிட்டார். கேமராவோட போன பிறகு அந்த இளைஞனுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தி, உடனே போலீஸுக்கு சில பல லட்சங்கள், இந்த நிருபருக்கு சில பல லட்சங்கள், ஒரு அறைக்கு செலவோடு சில பல லட்சங்கள். இப்படியெல்லாம் லீமெரிடியல் நடந்தது. பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளித்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.